விஷ சம்மந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக குணப்படுத்தி எல்லாம் கஷாயங்கள் தான், மருந்து பச்சை மருந்தாக வெட்டி கஷாயம் கொடுத்து குணப்படுத்திடும். ஏன்னா 64 வகை மூலிகைனால தான் கஷாயம் மருந்து பண்ணுது. அது சாப்பிட்டோன்னா இந்த ஒரு நோய் மட்டும் இல்லை, அதாவது நம்ம உடம்புல இருக்க துணிகளை பூரா வெளியேற்றும். சிலவங்க வந்து ரொம்ப உதவிச்சு போய் இருப்பாங்க, தொப்பை வயரெல்லாம் வச்சிருக்க அதெல்லாம் சுட்டிடும், தொப்பை வயராக இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த கஷாயத்தை சாப்பிட்டோம்னா அந்த சிறுநீரை பூரா அந்த நீர் பூரா வெளியேற்றிடும். அதே மாதிரி உடம்புல கொழுப்பு இருந்தால் கூட அதை பூரா கிளீன் பண்ணிடும். அதே மாதிரி இளைப்பு, கை கால் களைப்பாக இருக்கும், ஏற்ற ஏற முடியாது, இறங்க முடியாது, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கும் அந்த கஷாயம் அந்த மருந்து வேலை செய்யும். அதே மாதிரி குடல் அல்சர் அதை குணப்படுத்தும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகளை வந்து அந்த ஒரே கஷாயத்தில் மருந்து வந்து கிட்டத்தட்ட 60 இருக்கும். விஷம் சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் சரி தான் அந்த விஷம் கம்ப்ளீட்டாகவே வெளியேறிடும். அப்புறம் அதாவது புழுக்க மருந்து அவங்க கரெக்டாக அந்த மருந்து சாப்பிட்டு அந்த பద్ధதியும் பார்த்துட்டோம்னா அப்புறம் ஆயுசுல அந்த நோய் வராது. சிறப்பு சிறப்பு. ஏன்னா அந்த கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி அவங்க அந்த மருந்தை எடுத்து அதை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு எந்த நோயும், அதாவது அந்த இப்போ சொன்ன இதை சம்மந்தப்பட்ட எந்த நோயும் அவங்களுக்கு அப்புறம் வண்டாது. மற்ற ஆஸ்பத்திரி மருந்துன்னா அப்போதைக்கு கேட்டுக்கணும். இது அப்படி இல்லை, இது கம்ப்ளீட்டாகவே வேறோட பிடிக்கும். சிறப்பு சிறப்பு. அந்த மாதிரிப்பட்ட மருந்து தான் நம்ம செய்யக்கூடிய மருந்து. அது மாதிரி சூரிய சிறங்கு கொடை பத்து இந்த மாதிரிப்பட்ட இதுகளுக்கும் அந்த கஷாயத்தையும் சாப்பிட்டு அந்த நான் ஒரு எண்ணெய் வச்சுருக்கேன், அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டான்னா அவங்களுக்கு பிறகு ஆயுசும் அந்த அந்த நோய் வராது. இந்த மாதிரி நிறைய சில பிள்ளைகளுக்கு வந்து மண்டை கரைப்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து தலையில் இந்த ரோமம் எதுவுமே இருக்காது, புண்ணாயிரும். நம்ம இப்படி ஒரு பக்கத்துல இப்படி கை வச்சு அமுக்கணும்னா 4 பக்கமும் அந்த சிரம் வந்துக்கிட்டோம். அப்பேற்பட்ட இதுக்கெல்லாம் 3 நாளில் அந்த எண்ணெயை தேய்ச்சி சொல்ற மாதிரி குளிப்பாட்டி வந்துட்டாங்கன்னா அந்த பத்தியம் பார்த்துட்டாங்கன்னா 3 நாள்லேருந்து அதை கறிய ஆரம்பிச்சிடும். கறிய ஆரம்பிச்சோன்னா பிறகு ஆயிரத்துலையும் பண்ண அது திரும்ப வராது. அவ்வளோ பவர் அந்த எண்ணெய்க்கு இருக்குது. இல்லை உங்கள்கிட்டேருந்து அந்த எண்ணெயை வாங்கிக்கணுன்னா என்ன செய்யணும்? நான் வந்து வேறு நீங்கள் பார்சலில் கொரியரில் கொடுப்பீங்களா? பார்சலில் எதுவும் போட்டு விட முடியுங்களா? ஏன்னா இப்போ நேரடியாக வந்தால் தான் அது நல்லது. நோயாளியும் பார்க்கணும், அந்த நோயுடைய தன்மையும் பார்க்கணும், அந்த நோயை பொறுத்து தான் மருந்து கொடுக்க முடியும். சரி, ஒரு சில இது வந்து நம்ம பார்வை பார்க்க முடியும். ஏன்னா ஊழல் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட மதிகளுக்கு அந்த நம்ம விஷ பார்வை உண்டு. அந்த பார்வை பார்த்து இது பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஊழல் அந்த அதனால் அது சம்மந்தப்பட்ட வலி இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்காது. அந்த இது அந்த பார்வை பார்த்தோன்னே அந்த இது குறைஞ்சிடும், அந்த ஊழல் குறைஞ்சிடும், அந்த வலி குறைஞ்சிடும். பிறகு நம்ம அந்த மருந்தை போட்டு விட்டாக்கி குயிக்க அந்த மருந்து கிடைக்கும். ஓகே. உங்களை சந்திக்கிறேன்னா எங்கே வரணும்? கேரளாவில். ஆமாம், கேரளாவில் வந்து திருவனந்தபுரம். பொதுவாக திருவனந்தபுரம் நம்ம இருக்கிறது வந்து மலை ஏரியில் இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்துவ மலையில் இருக்குது. அங்கே வந்து அங்கே வந்து நிறைய வைத்தியர்கள் இருக்காங்க, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யூனியன் இருக்குது சார். அங்கே கேரளாவில் கேரளா அரசு அவங்களுக்கு யூனியன் கொடுத்து பேட்டா பணம் எல்லாம் கொடுக்காங்க வைத்தியசாலைக்கு. ஈஸ்வர வைத்தியம் ஒரு ஆள் இருக்காரு, அப்பக்கூட்டம் வைத்தியம் ஒரு ஆள் இருக்காரு, அசோகம் வைத்தியம் ஒரு ஆள் இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க, 3 பேர் நம்ம பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. இல்லை, குறிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளணும்னா ஏதாவது ஃபோன் நம்பர் அந்த மாதிரி இருக்கு? என் ஃபோன் நம்பர் வந்து 85 93 93 04 59. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஃபோன் எடுப்பீங்களா? அங்கே 24 மணி நேரம் அவங்க எந்த நைட்ல எந்த தூக்கத்தில் போட்டாலும் தான் கரெக்டாக நம்ம செல்ல கிடைக்கும். ஓகே. இப்போ நீங்க உங்களை பாக்குறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் வரணுமா? அங்க 24 மணி தான் ஒரே இடம். பெரும்பாலும் நீங்க வெளியூர்கள் போயிட்டு இருக்கிற நாட்கள்ல அங்க போன் எடுத்து உங்க வீட்டுல பதில் சொல்லிடுவாங்களா? ஆமா. ஓகே ஓகே.
சரி சரி. அப்போ அந்த டிசீஸ் அந்த மாதிரி அந்த அளவுக்கு விஷக்கடி கரப்பான் போன்ற நோய்கள் உள்ளவங்க உங்களை கான்டாக்ட் போட்ட இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே கிளியர் பண்ணிடுவோம். அதுமாதிரி ஏன்னா நான் இங்கேருந்து நான் பாண்டிச்சேரி தஞ்சாவூர் நாங்கள் எங்கெல்லாமும் தஞ்சாவூருக்கும் வந்திருக்காரு ஒரு தஞ்சாவூரில் ஏற்பட்ட கேம்ப் நாங்கள் இந்த மாதிரி போயிருக்கோம். நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். போய் இது மதுரை இது மெட்ராஸில் இருந்து சங்கரன் கோயில் ஆலங்குளம் இந்த ஏரியா இருந்தால் நான் இங்கே இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் வருவாங்க. வந்து இந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஏகப்பட்ட பேர் அதில் இருந்து குணமடைஞ்சு அவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நாமளாவே விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மருந்து வாங்கிட்டு போகிறவன் அதை சாப்பிட்டு அவன் குணமடைஞ்ச உடனே அடுத்தவங்கள சொல்லி அனுப்பலாம். சரி. ஏன்னா மெட்ராஸில் வந்து தகப்பனாருக்கு எந்திரிச்சு நடக்க முடியலை, கட்டில் தான் படுத்திருந்தார். அவங்க வந்து விவரத்தை சொன்ன உடனே இங்கேருந்து மருந்து கொடுத்து அனுப்புகிறேன். அவங்க அதை சாப்பிட்டு 3 பாட்டில் கஷாயத்தை கொடுத்து அனுப்புகிறேன். அந்த 3 பாட்டில் கஷாயம் குடிச்ச உடனே அவர் படுக்கையை கலந்தபடி எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. சிறப்பு. இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்த அந்த ஒரே கஷாயத்தில் இருக்குது. சிறப்பு சிறப்பு. இப்போ சிட்டியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் சொரியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சொரியாசிஸ்க்கு வந்து என்ன மாதிரி இது எடுத்துக்கிட்டா அவங்களே அதை சரி பண்ணிக்க முடியும்? அந்த மாதிரி இதுக்கும் நம்ம கஷாயத்தை சாப்பிட்டு நான் கொடுக்குற எண்ணெய் வந்து அவங்க தேய்ச்சி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இதே இருக்காது. ஏன்னா இந்த விஷப்பட்டில் மாதிரி தான் இவங்க வராங்க. சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது, ஒரு கொடுக்க மருந்து கிடைக்காது. 64 விட்டு பச்சில ஏறணும். அந்த 64 எடுக்க முடியாது அவங்கள. அவங்க பிறந்த மாதிரி தோலே இருக்காது. அம்புடும் புண்ணாவே ஆகி கம்புகிட்ட நீர் வலிஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட இதானாலும் சரி தான் கம்புட்டாவே கிளீன் பண்ணிடலாம். ஓஹோ. இந்த கஷாயம் வந்து எவ்வளோ நாளைக்கு கெடாமல் இருக்கும்? இது வந்து நம்ம வாங்கிட்டு போனால் 1 வாரத்துக்குள்ளே இதை சாப்பிட்டு முடிக்கணும். 1 வாரம் கேரண்டி தான் எல்லாமே. 3ஆம் நாள்லேருந்து அவன் குணமாயிடுவான். 1 வாரம் வச்சிருக்கேன். நம்ம ஆயில் மட்டும் இருக்கும். எவ்வளோ நாள் வேணும் ஆயில் வச்சுக்கலாம். அது ஒரு புளிப்பு அறியும். அந்த புளிப்பு லேசாக புளிப்பு இல்லாமல் அதை சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுட்டோம்னா அது கெடாமல் இருக்கும். ஏன்னா இது பூரா கம்ப்ளீட்டாகவே பச்சை ஐட்டங்கள் தான். இது வந்து நம்ம போட்டோம்னா நம்ம அதை பொறுப்பிட்ட நாளைக்கு அந்த கஷாயத்தை சாப்பிட்டு முடியும். அப்படி சாப்பிட்டா தான் அந்த மருந்து வேலை செய்யும். சிறப்பு சிறப்பு. இப்போ கூட நான் அங்கே இருக்கும்போது இப்போ விஷக்கடிகளும் நிறைய வராங்க. பாம்பு கடி அது எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். நம்ம எங்கே இருந்தாலும் சரி தான் அந்த தேடி வந்துடுவாங்க. இங்கே இருக்கும்போதும் அதுதான். இப்போ அங்கே போய் இருக்கும்போதும் நிறைய பேர் வராங்க. அதை ஒரு சில இது வந்து 1 நாளே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். சில இது வந்து 3 நாள் ஆகிடும். அது வரைக்கும் அதை கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறது வரைக்கும் நம்ம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம். நாம் கொடுக்க சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிட முடியும். வேற எதுவுமே அவங்க இது பண்ண முடியாது. அப்போ உங்கள் இடத்துல வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குனாலும் பார்த்துக்கலாம். ஓகே. சிறப்பு சிறப்பு. அவசியம் அவசியம். 1 நாளைக்கு அங்கே போகல என்ன ஒரு ஊருக்கு